வெள்ளை கொடி எடுத்துட்டு போயிருக்காரு தமிழக முதலமைச்சர். ஏன்னா அமலாக்கத்துறை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்பான இடங்களில் ரைடு நடத்துறதுனால ஒரு வெள்ளை கொடி எடுத்துட்டு தான் போயிருக்காரு. அப்படி தான் பார்க்கணும், இடி ரைடுக்கு பயந்து தான் போயிருக்காருன்னு ஒரு விமர்சனத்தை எடப்பாடி பழனிசாமி. எதிர்கட்சி அந்த கருப்பு பழுவிட்டவர் அது அரசியல் உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிற போது எதையும் காரணமாக சொல்ல முடியும். இந்த ஒன்று தான் என்று இல்லை, எந்த ஒன்றையும் சொல்ல முடியும். பாஜக திமுகவோடு நெருங்கிவிடக்கூடாது, நல்ல இணக்கத்தை உருவாக்கி கொள்ளக்கூடாது என்கிற பதற்றம் அவர்களிடையே வெளிப்படுகிறது. திமுக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை தலைமை தாங்கி வழிநடத்துகிற போது அப்படி ஒரு வரலாற்று பிழையை அது செய்ய வாய்ப்பில்லை என்பது தமிழ்நாட்டு மக்கள் அறிந்த ஒரு உண்மை. அது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நன்கு தெரியும். ஆனால் திமுகவின் மீது ஒரு சந்தேகத்தை எழுப்புவது என்கிற அடிப்படையில் இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறார் என்று நான் கருதுகிறேன். யூபிஎஸ்சி முதல்நிலை தேர்வுகள் இன்று நடக்குது. ஆனால் பல்வேறு இடங்களில் ஹிந்தியில் அறிவிப்பலகை சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் வச்சுருக்காங்க. அதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த மாதிரியான போக்கு எப்படி? மறுபடியும் அவர்கள் யார் என்பதை அடையாளப்படுத்துகிறார்கள். இந்தியின் மீது அவர்களுக்கு இருக்கிற ஒரு வெறி, இந்தி பேசாத பிற மாநில மக்களின் மீது திணிக்கும் போக்கு தொடர்ந்து நீடிக்கிறது. ஒரு மொழி ஒரு கலாச்சாரம் என்பது இந்திய தேசத்திற்கு உகந்ததல்ல, அரசமைப்பு சட்டத்திற்கும் ஏற்புடையதல்ல. அதை திரும்ப செய்யக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது. யூபிஎஸ்சி தேர்வு மையங்களில் ஆங்கில அறிவிப்பு இல்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. மற்ற மாநிலத்தோட தமிழ்நாட்டில் தான் ஜாதி அதிகமாக ஆளுநர் தெரிவிக்கிறது. தமிழகத்தில் இருக்கிற மாதிரி அப்படின்னா அந்த ஜாதியை ஒழிப்பதற்கு, ஜாதிய முரண்களை ஒழிப்பதற்கு ஆளுநர் என்ன செயல் திட்டம் வைத்திருக்கிறார்? வெறுமனே திமுக மீது குற்றம் சாட்டுவதற்காக இதை அவர் பயன்படுத்துகிறாரா, அல்லது உண்மையிலேயே சாதிய முரண்கள் கூடாது, சாதிய பகைகள் கூடாது என்று அவர் எண்ணுகிறாரா என்பதற்கு ஒரு விளக்கம் தேவை. அவர் இந்த சாதிய வன்கொடுமைகளை தடுக்க வேண்டும் என்றால் அதற்கு இந்திய ஒன்றிய அரசு என்ன செய்ய போகிறது, அல்லது அவர் நம்புகிற ஆர்எஸ்எஸ் அமைப்பு என்ன செய்ய போகிறது, அதை அவர் ஒரு அறிக்கையாக வெளியிட வேண்டும். சார், ஏற்கனவே கலாச்சார சீரழிவு டீனேஜர்ஸில் கிரிமினல் குற்றமாக பார்க்கக்கூடாது உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? கலாச்சார சீரழிவு என்பது வேறு, அடலசன்ஸ் என்கிற குழந்தை அல்லாத அல்லது முதுமை பருவ வயதை எட்டாத நிலையில் உள்ள அடலசன்ட் பீரியட்ஸ், இந்த டீனேஜர்ஸ், அவர்களின் பாதுகாப்பு என்பது வேறு. இன்றைக்கு எல்லா ஆபாச இணையதளங்களும் பள்ளி பிள்ளைகளும் எளிதில் அணுகக்கூடிய வகையிலே திறந்து விடப்பட்டிருக்கின்றன. அதில் எந்த விதமான கட்டுப்பாட்டையும் ஆட்சியாளர்கள், குறிப்பாக இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள் கொண்டு வரவில்லை. அதை பற்றி கவலைப்படவே இல்லை. எந்த இணையதளத்தை தொட்டாலும் பள்ளி மாணவர்களையும் தவறான திசை வழிக்கு தள்ளக்கூடிய வகையில் விளம்பரங்கள் வருகின்றன. அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு அரசு ஆவண செய்ய வேண்டும். டீனேஜர்ஸ் என்கிற அடலசன்ட் பீரியட், அந்த பருவத்தில் உள்ள பிள்ளைகளின் பாதுகாப்பு மிக முக்கியமானது. அவர்களை குற்றவாளிகளாக்கி அவர்களை சிறைப்படுத்துவது, அவர்களின் எதிர்காலத்தை பாழ்படுத்துவது கூடாது என்கிற அடிப்படையில் உச்சநீதிமன்றம் அவ்வாறு சொல்லியிருப்பதை வரவேற்கிறோம்.